நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜான்வரி 6த் 2024ல நடந்த ஏஇ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல இருக்க ரினியூவபிள் எனர்ஜி கொஸ்டின்ஸ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ரீசென்ட்டா அக்டோபர்ல நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், இல்ல மெட்டீரியல், கன்டென்ட் எது வேணும்னாலும், இங்க கீழ தெரியுது இல்லையா? இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் H2O2 செல் Faraday's constant F is equal to 96,500 C per G mole. ஓகே. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. உங்களுக்கு சில நேரத்துல இதையே கூட கொஸ்டினா கூட கேட்கலாம். H2O2 செல்லுக்கு Faraday's constant இதுதான். இதோட வேல்யூ வந்து மாறாது. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, டெல் G யோட வேல்யூ குடுத்துருக்காங்க. -2,37,191 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் மோல். அதே மாரி டெல் H ஓட வேல்யூவும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஓட யூனிட்டும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் கிலோ ஜூல் இருக்கு, கிலோ ஜூல் இருக்கு, கிலோகிராம், கிலோகிராம் இருக்கு. ஓகே. வாட் இஸ் இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபியூயல் செல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, del G by del H into 100. ஸோ del G அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ சேஞ்ச். del H என்றது என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் என்தால்பி. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. டைரக்ட்டா நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஏன்னா del G, del H டைரக்ட்டா ரெண்டுமே குடுத்துட்டாங்க. del G யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, -237,191 ஓகேவா? ஸோ del H ஓட வேல்யூ என்ன குடுத்துட்டாங்க? ஸோ -2858 அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ இத வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளோட ஆன்சர் கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரப்போது. ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆ 0.829 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்ம அத அப்ராக்ஸிமேட் பண்ணோம் அப்படின்னா 0.83 கிடைக்கும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 0.83 ஓகே. ஓகே. நம்ம இப்ப செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So power of an air mass flows in wind power generation does not depend upon. ஸோ நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, does not அப்படின்னா எதை பொறுத்து இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, moisture present in the air. ஸோ இது எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவரோட ஃபார்முலா. ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலானா, half into rho A V cube. ஸோ இதுல Pங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, பவர் ஜென்ரேட்டட் இன் வாட்ஸ். ரோங்கிறது என்ன அப்படின்னா ஏர் டென்சிட்டி இன் கிலோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர். ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஸ்வெப்ட் பை தி டர்பைன் பிளேட்ஸ் இன் ஸ்கொயர் மீட்டர்ஸ். விங்கிறது என்ன அப்படின்னா விண்ட் ஸ்பீடு. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பவர் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்கும்? ஏர் டென்சிட்டியை பொறுத்து கண்டிப்பாக இருக்கும். விண்ட் ஸ்பீடை பொறுத்தும் இருக்கும். ஏரியா இன் விச் ஏர் பாசஸ் பொறுத்தும் இருக்கும். அப்போ எதை பொறுத்து இருக்காதுன்னு கேட்டிருக்கிறதுனால மாய்ஸ்சர் பிரசன்ட் இன் த ஏர். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து மாய்ஸ்சர் பிரசன்ட் இன் ஏர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் விண்ட் எனர்ஜி ஜெனரேட்டர் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் பவர் அவுட்புட் ஆஃப் தி டர்பைன் டியூரிங் அ மந்த் ஆர் அ இயர் டு தி ரேட்டட் பவர் அவுட்புட் இஸ் கால்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, கெப்பாசிட்டி ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. ஸோ ஆக்சுவல் எனர்ஜி ஜெனரேட்டட் டிவைடட் பை கெப்பாசிட்டி இன்டூ டைம் பீரியட். ஸோ இங்க டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்த்தோ, ஒரு இயரோ அப்படி குடுக்குறாங்க இல்லையா? அது. ஸோ இந்த ரேஷியோவ நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா இங்க இருக்க ரேஷியோ. அதாவது ஆவரேஜ் பவர் அவுட்புட் அப்படிங்கிறது தான் இங்க ஆக்சுவல் எனர்ஜி ஜெனரேட்டட். அவங்க கேட்டிருக்க ரேட்டட் பவர் அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட கெப்பாசிட்டி இன்டூ டைம் பீரியட். ஓகே. ஸோ இந்த ரேஷியோவ நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி ஃபேக்டர். ஓகே. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டின். விண்ட் எனர்ஜி இஸ் ஹார்னஸ்ட் பை. ஹார்னஸ்ட் பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விண்ட் எனர்ஜியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரான் ஜென்ரேட்டர், டர்பைன் ஜென்ரேட்டர், வேப்பர் ஜென்ரேட்டர், ஸ்டீம் ஜென்ரேட்டர், ஆன்சர் நாட் நோன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ நீங்கள் அந்த நேமை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். வேப்பர் ஜென்ரேட்டர். வேப்பர் ஜென்ரேட்டர்னா கண்டிப்பாக அந்த ஜென்ரேட்டருக்கு இன்புட் என்னவா இருக்கும்? வேப்பராக தான் இருக்கும். ஸோ ஸ்டீம் ஜென்ரேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்புட்டுக்கு என்னவா இருக்கும்? ஸ்டீம் ஜென்ரேட்டர். ஸோ எலக்ட்ரான் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான்ஸை ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே. ஸோ இங்கே டர்பைன் ஜென்ரேட்டர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ டர்பைன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒரு மிஷின் எப்போ வந்து
கைனெட்டிக் எனர்ஜிய மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மெஷினுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிய ஜெனரேட்டருக்கு இன்புட்டா குடுக்கும்போது, நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வெளியில கிடைச்சிரும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டர்பைன் ஜெனரேட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th கொஸ்டின். Pelton turbines are suitable for uh, high head in the range of. ஸோ அதே மாதிரி இங்க பெல்டன் டர்பைன் அப்படின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பெல்டன் டர்பைன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம டேம்ல அந்த மாரி ஹைட்ரோ ஏரியால யூஸ் பண்ற டர்பைன்ஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பெல்டன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி டேம்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஏரியால யூஸ் பண்ற டர்பைன்ஸ்க்கு பேரு பெல்டன் டர்பைன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் டர்பைன் 2 இதுவா பிரியுது. ஒண்ணு ரியாக்ஷன் டர்பைன், இன்னொன்னு இம்பல்ஸ் டர்பைன். ஸோ இதுதான் இம்பல்ஸ் டர்பைன் தான் வந்து ஹை ஹெட். ஹை ஹெட்னா என்னன்னா, நம்மளோட வாட்டர் லெவலோட ஹைட் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல யூஸ் பண்றது. ஸோ அதுல யூஸ் பண்ற இந்த பெல்டன் வீல் அதோட ஹெட்டோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 700 மீட்டர் இருக்கணும் அதோட ஹைட். ஹெட்னா ஹைட். ஓகே. ஸோ அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 to 700. ஸோ இதுல வந்து இந்த லோயர் ஹெட், இந்த கேப்லான்க்கு, டியூபுக்கு, பல்புக்கு இதுக்குரிய வேல்யூஸ்லாம் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற கொஸ்டின் கேட்டாலும் நீங்க இத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி பவர் அவுட்புட் பவர் ஃப்ரம் அ சோலார் செல் இஃப் இட்ஸ் எஃபிஷியன்சி இன் பெர்சன்டேஜ் இஸ் 30 and input power density is 1000 watts per meter square and area of the solar cell is 100. ஓகே. ஸோ இத நம்ம பார்த்த உடனே என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எஃபிஷியன்சி குடுத்துட்டாங்க. இன்புட் பவர் டென்சிட்டி தான் குடுத்துருக்காங்க. இன்புட் பவர் குடுக்கல. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது, இங்க வந்து நமக்கு இதுக்கு கால்குலேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம எஃபிஷியன்சி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதலாம். எஃபிஷியன்சிக்கு ஜெனரலா என்ன ஃபார்முலா? அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். இங்க வந்து நம்ம இன்புட் பவர கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்புட் பவர் டென்சிட்டி இன் வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் இன்டூ ஏரியா இன்டூ காஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? ஸோ இங்க இந்த காஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மென்ஷன் பண்ணாததுனால, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எஃபிஷியன்சியோட வேல்யூ என்ன நமக்கு குடுத்துருக்காங்க? 30% குடுத்துட்டாங்க. அப்ப இதோட வேல்யூ வந்து 0.30. அதுக்கப்புறம் அவுட்புட் பவரோட வேல்யூ நமக்கு தெரியாது. அத தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அத அப்படியே வச்சுக்கலாம் நம்ப. ஸோ அவுட்புட் பவர் அப்படியே இருக்கும். ஸோ கீழ என்ன அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னா, இன்புட் பவர் டென்சிட்டி 1000. ஓகே. 1000 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஏரியா வந்து நமக்கு எதுல இருக்கணும்? மீட்டர் ஸ்கொயர்ல தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ அத மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர் டூ மீட்டர்னா எப்பவும் வந்து 100லால டிவைட் பண்ணும். ஆனா இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 தடவ 100ஆல டிவைட் பண்ணோம். அப்ப வந்து நமக்கு எத்தன ஜீரோஸ் வரும்? 4 ஜீரோஸ் வரும். ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா, நமக்கு மீட்டர் ஸ்கொயர்ல என்ன வேல்யூ வரும்னா, 1/100 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0.01 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அது தூக்கி இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0.01ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்ப இது எல்லாமே இங்க போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, 0.3 இன்டூ 1000 இன்டூ 0.1 ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். உங்களுக்கு இந்த சம்ம கிளியரா புரியுதுன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து நம்ம இந்த மெயினா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவ நீங்க வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? பார்க்க போறோம் அப்படின்னா 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் பாருங்க. ஃபுல் சன்லைட் ஃபாலிங் ஆன் அ 15% எஃபிஷியன்சி சோலார் செல் of area 2 meter square at an angle of 60 degrees to the normal to the panel. The output power of the panel. நம்ம previous questionல பார்த்தா அதே ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே. சேம் ரிலேட்டட் கொஸ்டின் தான். இங்கேயும் நம்ம என்ன அதே ஃபார்முலா எழுதிட்டோம். அவுட்புட் பவர் இன் வாட்ஸ் டிவைடட் பை இன்புட் பவர் டென்சிட்டி in watt per meter square into area meter square into cos of angle of incidence. ஸோ இங்க வந்து angle of incidence வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம இங்க இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுல என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்புட் பவர் டென்சிட்டி இல்லை. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிற கீவேர்டு வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபுல் சன்லைட் ஃபாலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபுல் சன்லைட் அப்படின்னா இன்புட் பவர் டென்சிட்டியோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 watts per meter square.
சரி. இப்ப எஃபிஷியன்சி வந்து 15% குடுத்துட்டாங்களா? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 0.15 எப்படி 0.15ன்னு எழுதுறேன்? 15/100 தான் நமக்கு 0.15. ஸோ அடுத்தது அவுட்புட் பவர் தான் கேட்டிருக்காங்க. அதனால அத அப்படியே வச்சுக்கிறோம். கீழ இன்புட் பவர் டென்சிட்டிக்கு இப்ப தான் சொன்னேன். ஸோ ஃபுல் சன்லைட் அப்படிங்கும்போது, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1000 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஒரு சன்லேருந்து கிடைக்கிற நமக்கு ஃபுல் சன்லைட்லேருந்து கிடைக்கிற இன்புட் பவரோட இது வந்து வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1000. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏரியா வந்து 2ன்னு சொல்லி கொஸ்டின்லயே குடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் 2 இன்டூ காஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து காஸ் 60 டிகிரி. ஓகேவா? ஸோ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேவா? ஸோ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நமக்கு இருக்கிற இந்த 1000 அந்த 0.15 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் பவரோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 150 வாட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்ல. வேற ஒண்ணும் இல்ல. இங்க வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் குடுத்துருப்பாங்க. அங்க குடுக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி நம்பர் ஆஃப் டே லைட் ஹவர்ஸ் அதாவது சன்ஷைன் ஹவர்ஸ் இன் ஸ்ரீநகர் ஆன் January 1. The latitude of Srinagar is 34°5'N. ஓகே. ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்கன்னா latitude of Srinagar. ஸோ latitude ஜென்ரலா சைன்ற சிம்பல் வச்சு தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். அடுத்தது ஃபார் January 1 அதாவது எந்த டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேங்கிறனால 1 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே. இங்க வந்து டிக்ளினேஷன் ஆங்கிள் டெல் அத கண்டுபிடிக்கணும் நம்ம. அத கண்டுபிடிச்சா தான் நம்மளால வந்து நம்பர் ஆஃப் டே லைட் ஹவர்ஸ கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிக்ளினேஷன் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23.45 இன்டூ சைன் ஆஃப் 360 இன்டூ 284 பிளஸ் n பை 365. ஸோ இந்த nங்கிறது தான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க டே நம்பர் ஆஃப் த இயர். இப்போ நமக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா -23.01 டிகிரி கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டே லென்த். அந்த டே லென்த்ங்கிறது தான் வந்து டே லைட் ஹவர்ஸோட value. Okay. So TD is equal to 2/15 cos inverse of minus tan phi into tan del. ஸோ இந்த இடத்துல இந்த டெல் தேவைப்படுறதுனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த டெல்லோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க tan phiங்கிறது என்ன? phiங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். latitude of ஸ்ரீநகரோட வேல்யூ. அதே மாதிரி டெல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச டிக்ளினேஷன் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9.77 hours. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9.77 hours. ஓகே. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the level of solar intensity before entering the earth's atmosphere is called. solar intensity earth atmosphereக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த ஃபிகரை பாருங்க. இதுல வந்து சன்லைட் வந்து வருது. ஸோ இது வந்து எர்த் அட்மாஸ்பியருங்கிறது இந்த செமி சர்க்கிள் மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? இதுதான் எர்த்தோட அட்மாஸ்பியர். இதுல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லெவல் ஆஃப் சோலார் இன்டென்சிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? இதுதான் வந்து வெளியில. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 அப்ராக்சிமேட்டா வந்து 1370 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஆனா நம்ம ப்ரீவியஸ்ல வந்து நம்ம என்ன போட்டோம்னா மேக்ஸிமம் சோலார் இன்டென்சிட்டியோட வேல்யூ 1000 அப்படின்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? அது ஏன் 1000 அப்படின்னா நமக்கு வர்றது வந்து 1000 இந்த இடத்துல வந்து 1370 தான் வரும். அது எர்த் அட்மாஸ்பியர்ல வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கடைசியா கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம அதை வந்து 1000 அப்படின்னு யூஸ் பண்ணோம் அந்த கொஸ்டின்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். The earth reflects back nearly 30% of the total solar radiant energy to the space by reflection from clouds, by scattering and by reflection at the earth's surface is called. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்பெடோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எர்த் என்ன பண்ணும்னா 30% ஆஃப் த எனர்ஜியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. எது மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது? கிளவுட்ஸ், ஸ்கேட்டரிங், ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? அல்பிடோ. இப்போ பாருங்களேன் சோலார் எனர்ஜி வருது. 51% தான் வந்து சர்ஃபேஸ்ல வந்து அப்சார்ப் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆனது ஒரு 4% ரிஃப்ளெக்ட் ஆகுது. அட்மாஸ்பியர் ஒரு 6% ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது.
கிளவுட்ஸ் வந்து ஒரு 20%. அப்ப இது டோட்டலா எவ்வளோ இருக்கு? 30% இருக்கு. அத தான் இங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்பிடோ. 19% வந்து அப்சார்ப்டு பை அட்மாஸ்பியர் அண்ட் கிளவுட்ஸ். ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலான கன்டென்ட் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்டின்னா, கீழ இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இதுல மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா கன்டென்ட்டும் கிடைக்கும். தேங்க் யூ எவரிஒன். நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.